அடுத்து நம்முடைய இலக்கிய சுடர் ராமலிங்கம் அவர்கள் கம்பன் போற்றும் விவேகம் வீடணனின் விவேகம் என்பதை பற்றி பேச வருகிறார். விவேகம்னா என்ன? எது விவேகம்? கவிமணி 4 வரியில ஒரு சின்னதா கவிதை எழுதினார். விவேகத்துக்கு மிகச்சிறந்த விளக்கமாக அது எனக்கு படும். அவர் என்ன எழுதுகிறார்? பொல்லான் என்பான் அதனால் என். நம்ம பார்த்து இவன் பொல்லாதவன்டா அப்படின்னு திட்டுவான். திட்டிட்டு போட்டோம். பொல்லான் என்பான் அதனால் என். புனிதன் என்பான் அதனால் என். கல்லான் படிக்காதவன்டா படிச்ச மாதிரி பேசுறான் என்பான். கல்லான் என்பான் அதனால் என். கலைஞன் என்பான் அதனால் என். சொல்லா பிழைகள் சொன்னால் என். சூழ்ந்து நின்று புகழ்ந்தால் என். எல்லா நாளும் ஒரு நாளாய் இருக்க வேண்டும் என் மனமே என்று அவர் கேட்டார். யார் என்ன சொன்னாலும் என் மனம் ஒரே மாதிரி இருக்க வேணும்னு கவிமணி சொன்னார் பாருங்க. அதுதான் வேகத்துக்கான அடையாளம். எதுக்காகவும் கோபப்படாமல், எதுக்காகவும் உணர்ச்சி வசப்படாமல், அந்த நேரத்தில் என்ன பேசினால் சரியோ செய்தால் சரியோ அதை செய்வதுதான் விவேகம். இப்போ வீடணனி விவேகம் என்பதனால் கம்பன் காட்டக்கூடிய சில இடங்களை நான் காட்டுகிறேன். கம்பன் வீடணனை அறிமுகப்படுத்தக்கூடிய இடத்திலேயே, வீடணன் பேசத் தொடங்குகிற இடத்திலேயே ராவணன் சபையில் ஒரு விவேகத்தினுடைய எல்லையிலே அவன் நிற்பதை காட்டுகிறார். அனுமன் நமக்கு தெரியும், தூதன் கிடையாது. சீதை எங்க இருக்கான்னு பார்த்துட்டு வர, தேடிட்டு வர வந்தவன். அவளை தான் அவன் நினைக்கிறான், அவன் ராவணனை விடக்கூடாது, அவனை பார்த்துட்டு போனோன்றதுக்காக அதுக்கு என்ன வழின்னு யோசிச்சு அதுக்காக அசோகவனத்தை அழிச்சு அப்படி உள்ள வந்தவன். ராவணனுக்கு எரிச்சல் வரா மாதிரியே தான் பேசுறான். ராவணன் ரொம்ப கோபம் கொண்டு அவனை கொல்லுங்கள் என்று ஆணையிட்டான். கம்பனுடைய சொல் கொல்மின் என்றான். இப்போ ஒரு எழுத்து மாறினா பொருள் மாறிடுதுன்னு தலைவர் ரொம்ப அழகா சொன்னார் டாக்டர் தேஞ்சா. தத்தா நமர் என்று சொன்ன இடத்திலே தத்தா நமன்னு சொன்னா மாறி இருக்கும். ஒரு சொல் மாறிடும். மும்பையில் ஒரு நிகழ்ச்சிக்கு பேச போனப்ப ஏறத்தாழ இந்த சூழ்நிலையை பற்றி விளக்குறப்ப நான் ஒரு லைட்டர் சென்ஸ்ன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு சின்ன துடுக்கா சொன்னேன். தலைவருக்கு விழா எடுத்தாங்க. நிறைய நிதி திரட்டி தலைவருக்கு கொடுக்கறதுக்கான விழா அழைப்பிதழை கொண்டு தலைவர்கிட்ட கொடுத்தாங்க. பார்த்து தலைவர் ஏக டென்ஷன் ஆயிட்டார். ஏன்னா தலைவருக்கு நிதி வழங்கும் விழா அப்படின்னு அடிக்கிறதுக்கு பதிலாக தலைவருக்கு திதி வழங்கும் விழான்னு அடிச்சிட்டான். ஒரு எழுத்து தான் மாறிடுச்சு. இதை மேடையில் சொல்லிட்டு கீழே இறங்கினேன்னா, மும்பையில் இருக்க நம்ம தமிழர் ஒருத்தர், சார் இது விளையாட்டுல சார், நான் ஒரு குடும்பத்தில் நடந்தது சொல்கிறேன். அண்ணன் தங்கச்சிக்கு இடையில பெரிய சண்டை, 20-25 வருஷம் பேச்சுவார்த்தையே இல்லை. ஆனால் தங்கச்சி வீட்டில் பையனுக்கு கல்யாணம், எங்கள் அண்ணனை கூப்பிட்டு தான் ஆகணும்னு பிடிவாதம் பிடிச்சி தாய்மாமன்னு பேர் போட்டு நீங்களும் வரணும்னு என் வீட்டுக்காரரை கூப்பிட்டுக்கிட்டு இந்த அம்மா போகுது. ஒரு தாம்பாளத்தட்டில் பழங்கள் பூ எல்லாம் வச்சு அழைப்பு வச்சு கொடுத்த உடனே அவன் மூஞ்ச ஏற்கனவே திருப்பிக்கிட்டு இருந்தவன் ஏதோ தங்கச்சி வந்திருக்கேன்னு வாங்கி அழைப்பை பார்த்துட்டு தூக்கி விசிறி அடிச்சு என்ன அவமானப்படுத்துறதுக்குன்னே வந்திருக்கியான்னு கத்தனா. வேற ஒன்றும் இல்லை, தாய் மாமன் அடிக்கிற இடத்துல நாய் மாமன் அடிச்சு. ஒரு எழுத்து கொல்மி
கொல்மின் என்றனன். யாரு? வீடனன். நில்மின் என்றான் நீதியான் எழுதினாங்க. அவனை கொல்லுங்கள் என்பது செஷன்ஸ் கோர்ட் கொடுத்த கன்விக்ஷன் ஆர்டர். நில்மின் என்பது ஹைகோர்ட் கொடுத்த ஸ்டே ஆர்டர் மாதிரி. கொல்மின் என்று சொன்னதை நில்மின் என்று சொல்லி அனுமனை கொல்லக்கூடாதுன்னு சொன்னதை இங்க சொன்னதை பின்னால அனுமனே சொல்றான். எப்படி? வீடனை சேர்த்துக்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு பேச்சுக்கள்லாம் வந்த சமயத்தில் அனுமன் சொன்னான் கடைசியா, நான் உயிரோடு எந்த பிரச்சனையும் இல்லாமல் திரும்பி வந்ததற்கு காரணம் வீடனின் விவேகம்தான். ஏன்னா வீடனன் சாதாரணமாக சொல்லல, தூதனை கொல்லக்கூடாது மட்டும் இல்லை, அவன் இன்னொரு காரணம் சொன்னான். இங்கிருந்து இவன் போனாதானே நம்முடைய வீரத்தை பற்றி நம்ம பெருமையை பற்றி எல்லாம் ராமன் கிட்ட சொல்ல முடியும். இவனை இங்கேயே கொன்னுட்டா என்ன நடந்ததுன்னு ராமனுக்கு தெரியவே தெரியாது, அதுக்காகவாது அனுப்பணும் இல்லை என்று காரணங்கள் சொன்னவன் வீடனன். அப்படிதான் வீடனன் கம்பன் அந்த இடத்துல அறிமுகப்படுத்துகிறான். இப்போ ராவணனுக்கு இவனுக்கு அடுத்த கூட்டம் மந்திர ஆலோசனையில் பிரச்சனை வந்துடுது. இவன் என்ன சொன்னாலும் அவன் கேட்கல. நரசிம்மன் அவதாரம் வந்து நடந்த விஷயத்தெல்லாம் விரிவாக சொன்னதுக்கப்புறம் இன்னும் கோபமாகி யார்? ராவணன் விழி முன் நிற்றியேன் விழிதி என்றான். நிக்காதடா, ஓடி போயிடு. இப்போ அடுத்து என்ன செய்வது? அறத்தை நிலைநாட்ட வேண்டும், நீதியை நிலைநாட்ட வேண்டும். அதை தள்ளி போட முடியாது. இப்போ ராவணன் கிட்ட எவ்வளவு சொல்லி பார்த்தான், அவன் கண்ணன் முன்னால நிக்காத, ஓடி போடா, இல்லைன்னா கொன்னுடுவோம் உன்னன்னு சொல்லிட்டான். இப்போ அங்கிருந்து மேலே அதை கம்பனுடைய கூற்றுப்படி அப்படி வெண்ணில எழுந்த வீடனன் அமைச்சர்களோட குறுகிய நேரத்தில் சிந்திச்சு ஒரு முடிவெடுத்தான், ராமனிடம் போவோம். அதுக்கு எந்த நாளும் எடுத்துக்கொள்ளலை. ஏன் தெரியுமா? எப்பவுமே நீங்க ஆங்கிலத்தில் ஒரு சொலவடை உண்டு தெரியுமா? ஜஸ்டிஸ் டிலேய்டு, ஜஸ்டிஸ் டினைடு என்று சொல்லுவார். தாமதிக்கப்பட்ட நீதி, மறுக்கப்பட்ட நீதி. எந்த ஒன்றும் அது சரியாக செய்வதாக இருந்தால், அறத்திற்கு செய்வதாக இருந்தால் அது உடனடியாக செய்யப்பட வேண்டும். அதுதான் உண்மையான விவேகம். அதை வீடனன் மூலமாக கம்பன் காட்டினார். நிகும்பல யாகப்படலம்லாம் பேசினாங்கல்ல. இப்போ நிகும்பல யாகம் அப்படின்னா என்னன்னா, இந்திரஜித் சொல்றான் அந்த நிகும்பல யாகம்னு ஒன்று இருக்கு, அதை செய்தால்தான் ஜெயிக்க முடியும். சரி போய் செய்தான்ற ராவணன் நிகும்பல யாகம். இவன் வந்து ஏமாத்திட்டு வேற போறான். என்ன சொல்லிட்டு போறான்? மாயா சீதை, சீதை மாதிரியே ஒரு பொம்மையை செய்து இதை கொன்னுடும்பார், சீதையை கொன்றேன் அப்படின்னு அதை கொன்னுட்டு நான் இங்கிருந்து நேராக அயோத்திக்கு போகிறேன், பரதனை கொல்லுவேன், அங்க இருக்கிற எல்லாரையும் கொல்லுகிறேன் அப்படின்னு இந்திரஜித் சபதம் போட்டு இவங்களை திசை மாற்றம் செய்துட்டு நிகும்பலையில யாகம் செய்ய போறான். ராமன் கதறான், ராவணன் கதறான், ராமன் கதறான், இலக்குவன் கதறான், அனுமனே சோர்ந்துட்டான். சீதை கொல்லப்பட்டாளா, என்ன செய்யறது இப்ப? ஒருவன் சிந்தித்தான், அதுதான் விவேக சிந்தனை. வீடனன் சொன்னான், வாய்ப்பில்லை. சீதை கொல்லப்பட்டிருந்தால், அவன் சொன்னது என்னன்னா, சீதை கொல்லப்பட்டிருந்தா இந்த உலகம் இப்ப இப்படி இருக்காது. நான் போய் பார்த்து வருகிறேன்னு ஒரு வண்டு உருவெடுத்து போய் சீதையை பார்த்து, சீதை அங்க இருக்கிறத பார்த்துட்டு வந்து சொன்னவன் வீடனன், சீதை நலமாக இருக்கிறாள், யாரும் அச்சப்படாதீர்கள். அதனால நிகும்பலைக்கு போய் நிகும்பல யாகத்தை அழிக்கிறார்கள். யாரு? அனுமனும் இலக்குவனும். இப்போ இந்திரஜித்துக்கு கடுமையான கோபம், கடுமையான கோபம். இதுக்கெல்லாம் காரணம் தான் சித்தப்பான்னு தெரியும் அவனுக்கு. தன்னுடைய சித்தப்பா தான் இதுக்கு காரணம் என்று வீடனனை கண்டபடி திட்டுகிறான் இந்திரஜித். போர்க்களத்தில் நீர் உள்ளதனையும் உள்ள மீன் என நிறுதர் எல்லாம் வேறு உளதனையும்
வீரர் ராவணனோடு மீளார். ராவணன் இறந்தால் ஒரு அரக்கன் உயிரோடு இருக்க மாட்டான், தெரியுமா உனக்கு? எல்லோரும் இறந்து படுவார்கள். இந்த ஊர் இருக்கும், ஊர் உளது. ஒருவன் நின்றாய் நீ உரைய, நீ ஒருத்தந்தான் உயிர் வாழ். ஆறு உலர் அரக்கர் நிற்பார், அரசு நிற்க. நீ ராஜாவை போறியா? எந்த அரக்கனுக்கு நீ ராஜாக போற சொல்லி? பனிமலர் தவிசின் மேலோர் பார்ப்பன குலத்துக்கு எல்லாம் தனி முதல் தலைவனானாய். நீ தான் ராஜா ஆயிடுவ, நீ ராஜா ஆயிடுவ, சந்தேகம் கிடையாது. தேவர்கள் எல்லாம் வந்து உன் காலில் விழுவாங்க. ஆனா நீ ஒரு மனுஷனுக்கு அடிமையா இருப்பியா? கடுமையா பேசுகிறான். இப்ப வீடனன் இதுக்கு என்ன பதில் சொல்லும்? போர்க்களத்தில் இதற்கு என்ன பதில் சொல்ல முடியும்? அவன் போர்க்களத்திலே நின்ற அவன் நினைத்து பார்க்கிறான், இந்திரஜித்திட்ட பேசி பயன் கிடையாது. ஏன்? ஏற்கனவே ஒரு தடவை பிள்ளமை விளம்பினை பேதை நீ அப்படின்னு சொன்னான். அவன் கேட்கல. அவங்க அப்பா கிட்ட நான் அப்படி பண்றேன் இப்படி பண்றேன் அப்படின்னு சொன்னான். இப்போ போர்க்களத்தில் இவன் இவ்வளவு கோபமா பேசுறாலும் அந்த கோபத்துக்கு சரி சகமா இவன் பதில் சொல்ல விரும்பல. ஏன்னா சில சமயம் சில பேர்கிட்ட பேசக்கூடாது. அதுதான் விவேகம். சுருக்கமா ஒரு பதில் சொல்லலாம். சில பேர்கிட்ட நீங்க பேசினாலே அது வந்து நமக்கு மான குறைவாயிடும். சில இடங்கள்ல நம்ம பேசினா நமக்கு மான குறைவாயிடும். ஒரு புலி தூங்கிட்டு இருக்கு. ஒரு கழுதை அந்த பக்கமா வந்ததுக்கு இந்த சில பேருக்கு எப்போவாது யார்கிட்டயாவது வம்பு இழுக்கலாம்னு தோணும் பாருங்களேன். காரணமே இருக்காது, வம்பு இழுக்கலாம். இந்த புலிகிட்ட வந்து அந்த கழுதை புலியை சீண்டி அங்கே புல் நிறைய விளைஞ்சிருக்கு பாரு, அந்த புல்லுலாம் ப்ளூ கலரில் தானே இருக்குன்னு கேட்டுச்சு. எங்கள் புல் எங்கேயாவது ப்ளூ கலரில் இருக்குமா? புலி சொல்லிச்சு, ஏய் தூங்க விடு, என்ன அது பச்சை கலர், உனக்கு கண்ணு சரியில்லை பார், நல்லா பார், அது ப்ளூ கலர். இது சொல்லிச்சு அது சொல்லிச்சு, இது தூக்கத்தை கெடுக்கிறேன் சத்தமாக ஒரே சண்டை ஆகிட்ட உடனே அங்கே காட்டில் இருக்க மற்ற விலங்கெல்லாம் வந்து இதனடா இதுங்க ரெண்டு பேர் கூட பிரச்சனை ஆயிடுச்சேன்னு காட்டுக்கு ராஜா சிங்கத்துக்கிட்ட கூட்டிகிட்டு போனான். இப்போ சிங்கத்துக்கிட்ட இந்த பிரச்சனை போகுது. என்ன பிரச்சனை? புல்லு பச்சை கலரா ப்ளூ கலரா? கழுதை சொல்லிச்சு, கேட்டுது சிங்கத்துக்கிட்ட, ராஜா நீங்களே சொல்லுங்க, புல்லுலாம் ப்ளூ கலர் தானே? ஆமான்னு அடிச்சு ராஜா, ஆமாம் ப்ளூ கலர். கழுதைக்கு ஒரே சந்தோஷம். அப்ப நான் சொன்னது சரி, இப்பவே புலிக்கு தண்டனை கொடுத்து ஆகணும், இப்ப கொடுக்கணும் தண்டனை. நீங்க சிங்கம் பார்த்துட்டு 3 நாளைக்கு புலி வாயை தரக்கூடாது, பேசக்கூடாது. கழுதைக்கு ஒரே சந்தோஷம் போயிடுச்சு. புலி இப்போ சிங்கத்தை கேட்டுச்சு, ராஜா இது எந்த விதத்தில் நியாயம்? புல் எங்கேயாவது ப்ளூ கலர் இருக்குமா? புல்லு பச்சை கலர் தானே. இப்போ சிங்கம் சொல்லிச்சு, புல்லு பச்சை கலர்னு உனக்கு தெரியும்ல, நீ ஏன் கழுதை கூட ஆர்குமெண்ட்டுக்கு போன? அது கழுதை, அதுக்கு அறிவு அவ்வளவுதான். நீ அப்படி யாருட்டு போவியா? நீ புலின்றதை மறந்துட்டு கழுத கூட போய் பேசுறப்பார். அதுக்காகத்தான் 3 நாள் நீ வாயை திறக்கக்கூடாதுன்னு தண்டனை. யார்கிட்ட என்ன பேசணும்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு அந்த சிங்கம் சொல்லித்தான். நீங்கள் யாராவது நம்மக்கிட்ட தேவையில்லாமல் பேச வந்தால் நம்ம நினச்சிக்க வேண்டியது அது கழுத, அதுக்கிட்ட போய் நம்ம ஏன் பேசிகிட்டு இருப்பானேன்னு நினச்சிட்டோம் வச்சுங்களேன். அதுதான் விவேகத்தோட எல்லை. வீடனன் இதுக்கு வேற ஒன்றும் சொல்லலை. வீடனன் என்ன சொன்னா, டேய் அறம் வெல்லும் பாவம் தோற்கும், அறத்தின் பக்கம் நான் வந்தேன், அவ்வளவுதான். வேற எந்த வார்த்தையும் அவன் சொல்லவில்லை.
மிக முக்கியமாக என்ன தெரியுமா, அதில் அறத்தினை பாவம் வெல்லாது என்பது அறிந்தேன், அதனால் இங்க வந்தேன், அவ்வளவுதான். அறத்தினை பாவம் வெல்லாது. மிக 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 முக்கியமாக ராவணனுடைய பெருமையையே காப்பாற்றிய வீடனின் விவேகம் உண்டு. ராவணன் பெருமையை இப்போ நமக்கெல்லாம் கதை தெரியும் இல்லைங்க. ராவணனுக்கும் வீடனுக்கும் தான் சண்டை. வீடனனை கொன்னுடுவேன் விரட்டினான். வீடனன் ராமன் கிட்ட வந்துட்டான். வீடனுடைய படை பலம் ரகசியம் எல்லாத்தையும், ராவணனுடைய படைபலம் எல்லாத்தையும் வீடனன் தான் ராமன் கிட்ட சொன்னான். நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வீடனால் தான் இது நடந்தது. இப்போ நாகபாச படலத்தில் ஒன்று நடக்குது. என்னன்னா, இலக்குவன் நாகபாசத்தால் கட்டுண்டு கீழே விழுந்தான். நாகபாசத்தால் கட்டுண்டு கீழே விழுந்தான். இலக்குவன் இறந்து போனான்னே எல்லாரும் நினைச்சிட்டான். எல்லாரும் கட்டுப்பட்டாங்க பாருங்க. ராமன் அப்ப களத்தில் இல்லை. இது தெரிஞ்சு ஓடி வந்தான் ராமன். இது தெரிஞ்சு ஓடி வந்த ராமன் இலக்குவன் கீழே இறந்துட்டானே நினைச்சதுனால அவனை திட்டுன திட்டு இருக்கு பாருங்க, அது சாதாரணமான திட்டு இல்லை. யாரு? வீடனே நினைக்கிறான், என்னடா அது, கொல்வித்தான் உடன் நின்று என்பரோ, கொண்டு போனான் வெல்வித்தான் மகனை என்று எண்ணுவரோ. ஐயோ, இலக்குவன் சாவுக்கு நான் தான் காரணம்னு நினைச்சிடுவாங்களோ, நான் கூட இருந்தே இந்திரஜித்துக்கு உதவி பண்ணேன்னு நினைச்சிருவாங்களோ, நான் இத்தலைக்கும் நல்லேன் நல்லேன் இருதலை சூலம் போல்வேன். நீங்க இந்த இருதலை கொள்ளி எறும்புன்னு வாங்கல்ல, கம்பன் என்ன சொல்றான், இருதலை சூலம் என்கிறான். அந்த மாதிரி ஆயிட்டனே, அங்கேயும் நல்ல பேர் இல்லை, இங்கேயும் கெட்ட பேர். ராமன் வந்தவன் தம்பி இப்படி விழுந்து கிடக்கிறத பார்த்துட்டு அவன் வீடனை திட்டியதை கம்பன் எழுதுகிறான். இலங்கை வேந்தன் தம்பி நீ, இலங்கை வேந்தன் மைந்தனோடு என் தம்பிக்கு போர் வந்தது என்று எனக்கு ஏன் சொல்லவில்லை வீடனா? இப்ப என் தம்பி இப்படி விழுந்து கிடக்கிறான், என்னை கெடுத்தனை வீடனா, என்ன நீ கெடுத்துட்ட. யாரு? ராமன் கோபத்தில் திட்டுகிறான், என்னை கெடுத்தனை வீடனா. அதை விட இன்னொன்று சொல்லுகிறான். இந்த வரியை கேட்டால் நமக்கே பாவமாக பரிதாபமாக இருக்கும். எம்பியே இறக்கும் எண்ணில் வீடனா, கீழே விழுந்து கிடக்கிறது யாரா? என் தம்பிடா. எம்பியே இறக்கும் எண்ணில் எனக்கு இனி இலங்கை வேந்தன் தம்பியே என்ன பழி அறம் என்னை. விழுந்து கிடக்கிறவன் யார்? என் தம்பி. நீ யார்? இலங்கை வேந்தனோட தம்பி. வீடனன் இப்படி கேட்டிருக்கலாமாங்க அந்த இடத்துல? ராமன் தான் அறம் என்று அண்ணனை உறவுகளை உதறிவிட்டு வந்தவன் வீடனன். அவரை பார்த்து தன்னுடைய தம்பி கீழே விழுந்துட்டான்ற சூழல்ல மனப்பதற்றத்திலே விழுந்து கிடக்கிறவன் என் தம்பி, நீ இலங்கை வேந்தன் தம்பி என்று ராமன் பேசிவிட்டான். என்னை பார்த்தா இப்படி சொன்னீர்கள், நான் உங்களுக்காக வந்தவன் இல்லையா என்றெல்லாம் வீடனன் பேசிக்கலாம்ல. ஒன்றும் பேசல. அது பேசக்கூடிய இடம் அல்ல. கண்ணீர் விட்டபடி நின்றான் பேசாம. இப்ப என்ன இதனால் நடந்ததுன்னா, இந்த வலி ராமன் மனசிலே இருந்தது போல இருக்கு. அவன் அப்படி திட்டிருக்க கூடாதோ, என்னை கெடுத்தனை வீடனான்னு சொல்லிட்டோமே. டே, நீ ராவணன் தம்பிடா, அவன் ராமன் தம்பிடா அப்படின்னு சொல்லிட்டோமே நினைச்சான் போல இருக்கு. அந்த இந்திரஜித்துடைய தலையை தனியாக எடுத்துக்கொண்டு கொண்டு வருகிறார்கள். அனுமன் கொண்டு வருகிறான், கூட இலக்குவன் வர்றான், வீடனன் வர்றான். ராமனுக்கு ஒரே மகிழ்ச்சி. இப்ப பாராட்டுறான். என்ன தெரியுமா பாராட்டுறான்? ஆடவர் திலக நின்னால் அன்று. யார? இலக்குவன் கிட்ட. இலக்குவா, இந்த வெற்றி ஒன்னால வரல, அவன் தான் கொண்டு வந்திருக்கிறான். ஆடவர் திலக நின்னால் அன்று இகல்
என்னும் சேடனால் அன்று. இந்த வெற்றிக்கு காரணம் நீயும் கிடையாது, அனுமனும் கிடையாது, வேறு ஒரு தெய்வத்தின் சிறப்பும் அன்று. கடவுள் கூட இதுக்கு காரணம் இல்லடா, வீடனன் தந்த வென்றி இது. இந்த வெற்றியை கொடுத்தவன் வீடனன்டா என்று ராமனே பின்னாளிலே பாராட்டக்கூடிய அளவுக்கு அவனை மாற்றியது வீடனனுடைய விவேகம்தான். ஏன்னா அது கொடுமையான சொல் இல்லைங்களாங்க. விட்டுட்டு வந்த அவனை பார்த்தே நீ ராவணன் தம்பிடா, இது ஏன் தம்பிடான்னு பேசுனப்ப கூட அவன் காத்த பொறுமை இருக்கிறதே விவேகத்தினுடைய எல்லை. நிறைவு காட்சியிலங்க ராவணன் கீழே விழுந்துட்டான். மும்மடங்கு பொலிந்தன முறை துறந்தான் உயிர் துறந்த முகங்கள் விழுந்து கிடக்கிறான். மண்டோதரி எல்லாம் வர்றதுக்கு முன்னால ராமன் விழுந்து கிடக்கிற ராவணன் கிட்ட வர்றான். ராவணன் முதுகுப்புறம் மேலே தெரிய அப்படி கிடக்கிறான். அந்த முதுகுல புண்ணு இருக்கு. யார் முதுகுல? ராவணன் முதுகுல புண்ணு இருக்கு. அதை ராமன் பார்த்துட்டான். பார்த்துட்டு ஒரு கேவலமாக ஒரு சிரிப்பு சிரிக்கிறான், ஒரு நகைப்பு. சிரிக்கிறது மட்டும் இல்லை, வீரனா புறமுதுகிட்ட ஒருவனை வெற்றி கொள்வதிலே என்ன பெருமை இருக்கிறது, அது பழிதானே எனக்குன்னுட்டான் ராமன். எல்லாரும் இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. இதை விட ஒரு இழுக்கு ராவணனுக்கு வரவே முடியாது. ராவணன் புறமுதுகிட்டவன் அப்படின்னு ராமன் காட்சி காரணத்தை காட்டி சொல்றான். முதுகுல புண்ணு இருக்கு பாரு. இந்த ராவணன் வீழ்ச்சிக்கு காரணமே வீடனன் தானே. வீடனன் பக்கத்தில் இருக்க. வீடனன் நினைக்கிறான், இது உண்மை இல்லையே, இதை சரி பண்ணணுமே. ராமா, அண்ணன் முதுகிலே புண்ணிருப்பதை பார்த்து பேசுகிறாய், சீரிய அல்லன செப்பல், என்னன்னு தெரிஞ்சிக்காம பேசாத ராமா. அது என்ன தெரியுமா, என் அண்ணனுடைய பொழுதுபோக்கு 8 திக்கிலும் இருக்கக்கூடிய யானைகளுடன் மோதுவான். அதுதான் அவனுக்கு விளையாட்டு. அவனுக்கு ஹாபி, பொழுதுபோக்கு என்னன்னா வச்சுக்கோங்க, யானைகளோடு மோதுவான். 8 திக்கில் இருக்க அஷ்டத்திக் கஜங்கள், 8 திக்கு யானைகள். அப்படி சண்டை போடுறப்ப அந்த யானையினுடைய தந்தங்கள் என் அண்ணனுடைய மார்புல குத்தி முறிந்து அங்கேயே தங்கிவிட்டன. அவன் மார்புல தங்கிருச்சு. அலங்காரம் பண்ண மாதிரி எங்க அண்ணனுக்கு. நான் கூட நினச்சி பார்க்குறது, இதெல்லாம் நடக்குமான்னா, எம்ஜிஆரை சுட்டாங்கல்ல, அந்த குண்டு எடுக்காமல் அவர் தொண்டையிலே இருந்தது. ஃபாரின் ஆர்டிக்கல் கேன் எக்ஸிஸ்ட் இன் த பாடி. கம்பன் அதை அப்படி எழுதுறான். அங்கேயே தங்கிருச்சு. இப்போ போர் நடக்குது, போர்க்களம். அனுமனுக்கும் ராவணனுக்கும் ஒரு தனி வீரர்கள் தான் 2 பேரும். அப்போ அனுமன் சொல்றான், ராவணா ஒரு குத்து ஒன்று விட்டா தாங்குவியாடா நீன்னா. ராவணன் கேட்டான், என்ன இது வரைக்கும் ஒருத்தன் கூட கேட்டது கூட கிடையாதுடா, இப்படி நான் ஒரு அறை விட்டா நீ தாங்குவியா? 2 பேரும் தனியாக பேசிக்கிறாங்க பாருங்க. இப்போ ராவணன் சொன்னா, டேய் உன்னை ஒரு அறை விடுறேன். யார? அனுமனை. ஒரு அறை விடுறேன். அந்த அறையை தாங்கி நீ உயிரோட இருந்தினா என்கிட்ட பேசு. ராவணன் ஓங்கி விட்டான் ஒரு அறை அனுமனை. அனுமன் வாழ்நாளில் சலிக்காத செழிப்பினை அடைந்தான். ராவணன் அடைஞ்சா அவன் என்ன கதியா வருது? அப்படி உலகம் சுற்றி தலை சுற்றி ஒரு மாதிரி சமாளிச்சுக்கிட்டு நின்றான் பாருங்க. இப்போ ராவணன் சொன்னான், நீ வீரன்டா அனுமா, நீ வீரன். என்கிட்ட ஒரு அறை வாங்கிட்டு நீ நிற்கிற பத்தியா, நீ வீரன்டா. கடன் கொள்கை, அது கம்மன் சொல்கிற வார்த்தை. கடன் கொள்கை அப்படின்னா இப்போ நீ குத்துற, நான் தாங்க. அனுமன் கையை இது அறை வாங்கின கோவத்தெல்லாம் சேர்த்து
கையை முறுக்கி ஒரு குத்து விட்டாம்பார் மார்பில. ஏற்கனவே முறிந்து மார்பிலே தங்கி இருந்த தந்தங்கள் எல்லாம் முதுகு வழியே வெளியே போயின. அப்போது ஏற்பட்ட புண்களிவை. என் அண்ணனுடைய வீரத்தை சந்தேகிக்கிறாயா? தாயினும் தொழத்தக்கால் மேல் தாங்கிய காதல் தன்மை நோயும் நின் முனிவும். என் அண்ணன் விழுந்ததுக்கு ரெண்டே காரணம். அம்மா தெய்வம்னு வணங்க வேண்டிய சீதை மேல ஆசைப்பட்டுட்டான் பத்தியா? அதான் அவன் பண்ணது. தாயினும் தொழத்தக்கால் மேல் தாங்கிய காதல் தன்மை நோய். அதனால உனக்கு வந்த கோபம் இதுதானே தவிர என் அண்ணனை வெல்பவர்கள் ஈரேழு உலகத்திலையும் கிடையாதுன்னு ராவணனுடைய பெருமையை அங்கு காத்தது வீடணனுடைய விவேகம்தான். எனவே எல்லா இடத்திலும் வீடணனை விவேகமுடையவனாக கம்பன் காட்டுகிறான் என்று சொல்லி சொற்களை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ விவேகத்தை பற்றி பேசினார்கள். ஒருத்தன் எப்பொழுதுமே விவேகத்தோடு இருப்பானா? முட்டாள் எப்பொழுதுமே முட்டாளா இருப்பானா? அறிவாளி எப்பொழுதுமே அறிவாளா இருப்பானா? எப்பொழுதுமே அறிவாளி அறிவாளியாக இருக்கிறான் என்று எழுதுவது இயற்கைக்கு மாறானது. எப்பொழுதுமே ஒரு முட்டாள் முட்டாளாகவே இருந்தான் என்று எழுதுவதும் சரியாக அமையாது. அனுமன் எத்தகைய வீரன்! என்னென்ன செயல்களை எல்லாம் செய்திருக்கிறான். இலங்கையை தீயிட்டு எரித்தானே, உள்ள சீதை இருக்கிறாள்னு மறந்துட்டானே. சீதைக்கு என்ன ஆகுதோன்னு பார்க்குறான். ஆனால் சீதை பத்திரமாக இருக்கிறாள். ராமகிருஷ்ண பரமஹம்சர் எழுதினார், ஆத்திரக்காரனுக்கு அறிவு வேலை செய்யாதுங்கிறதுக்கு ஒரு சான்று இலங்கையை தீயிட்டானே அனுமன், அப்பொழுது சீதை இருப்பதை மறந்து விட்டான். ஆகவே அறிவாளியும் கூட சில சமயத்தில் முட்டாள்தனமான செயலை செய்து விடுவான். வீடணன் என்ன அழகா பேசினார். இலங்கையை அழிவதற்கும் ராமனுடைய வெற்றிக்கும் காரணமாக இருந்தவன் வீடணன் தான். ராவணனுக்கு எத்தனை பிள்ளை அப்படின்னா எல்லாம் 3 பேர் தான் சொல்லுவாங்க. இன்னும் 3 பேர் இருந்தான். நராந்தகன், தேவராந்தகன், திரிசரான் 3 பேர் இருந்தான். இந்த ரகசியத்தை ராமனுக்கு எடுத்து சொல்றவன் வீடணன். இலங்கை வீழ்ந்து ராவணன் அழிந்து ராமன் வெற்றி பெறுவதற்கு காரணமாக அமைந்தவன் வீடணன். அந்த வீடணனும் சில சமயத்தில் விவேகம் இல்லாமல் நடந்துட்டான். சீதை அக்னி பிரவேசம் செய்ய வேண்டிய காரணம் என்ன? அவ சொல்றா, ராமன் அழைத்தான், நீங்க வாங்கம்மான்னு. நான் இந்த கோலத்தில் வருவதுதான் சிறப்பு என்று அசோகவனத்தில் எவ்வாறு அவள் இருந்தாலோ அதே கோலத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லுகிறாள். நம தேவியை சீரடும் தா என்று சொன்னதனால அலங்கரித்துக் கொண்டு வருமாறு ராமபிரான் சொன்னான் என்று வீடணன் சொன்னான். அதனால தான் நெருப்பு சோதனை வைக்க வேண்டிய தேவை ஏற்பட்டு விட்டது. இதனால என்ன தெரிகிறது? அறிவாளி எப்பொழுதும் அறிவாளியாக இருப்பதில்லை. சில நேரம் தப்பு செய்திருவான். முட்டாள் எப்பொழுதும் முட்டாளாக இருப்பதில்லை. சில நேரம் கெட்டிக்காரனாக இருப்பான். ஒரு பேச்சாளருக்கு எல்லா பேச்சுமே எப்பொழுதுமே சிறப்பாக இருக்காது. ஒரு நாள் ரொம்ப சிறப்பாக இருக்கும், இன்னொரு நாள் சாதாரணமாக இருக்கும். ஒரு நாள் சாதாரணமாக பேசக்கூடிய ஒரு பேச்சாளர் கூட ஒரு நாள் பிரமாதமாக பேசுவார். அது மாதிரி அறிவும் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு ஏற்பதான் விவேகம் இருக்குது. சாப்பிடுகிற சாப்பாட்டுக்கு ஏற்பத்தான் அறிவு அமைகிறது. அந்த அறிவும் கூட எப்பொழுதும் எல்லோருக்கும் ஒரே நிலையில் இருப்பதில்லை. சில நேரம் அறிவாளியும் கூட தாழ்ந்து விடுவான், அறிவற்றவனும் கூட உயர்ந்த யோசனைகளை தெரிவிப்பான் என்பதையும் இந்த விவேகிகளுடைய வாழ்க்கையிலிருந்து தெரிந்து கொள்கிறோம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். வணக்கம், நன்றி.